அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரத்தில் 2 முறை இந்த வீடியோ யூடியூப்ல கிடைக்கும். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமை இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. முழுவதுமாக பார்க்கும்பொழுது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஒரு தனி மனிதனாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஒரு டீமா தான் ஜெயிக்க முடியும். ஒரு டீமா ஜெயிக்கணும் அப்படின்னா பொதுவாகவே எல்லா இடத்துலயுமே இந்த டீம் ஒர்க் மட்டும் தான் சக்சஸ் ஆகும். இந்த டீமா ஒர்க் பண்ணும்பொழுது எல்லா விஷயமும் சரி. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய கல்வித்துறையாகட்டும் அல்லது கல்லூரி ஆகட்டும் அல்லது ஒரு வேலையாகட்டும் இல்ல ஒரு தொழிலாகட்டும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு குடும்பம்னா கூட சரி, எல்லாருமே சேர்ந்துதான் இருந்தாலும் சேர்ந்துதான் ஒர்க் பண்ணணும். அப்படி நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது பொதுவாகவே ஒரு கருத்து மக்களுக்குள்ள வரும். மக்களுக்கு மத்தியில ஒரு சிலர் நல்லா இறங்கி ஒர்க் பண்றாங்க, ஒரு சிலர் மேலோட்டமா வேலை பார்க்கறாங்க, ஒரு சிலர் வேலையே பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் வரும். இப்படி கருத்துக்கள் வரும்பொழுது மனிதர்களை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் இந்த மனிதர்களில் எந்த வகையான மனிதர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய குழுல வச்சுக்கணும், அந்த மனிதர்களை எப்படி கையாளணும், இல்ல அந்த மனிதர்களுக்கு நீங்க எப்படி எஜுகேட் பண்ணணும் அப்படின்றத இதுல தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த விதமான மனிதராக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதை பிரிச்சு பார்க்கறதுக்காக மனிதர்களை ஒரு 3 விதமாக அறிவியல் அறிஞர்கள் பிரிச்சிருக்காங்க. முதல் விதமான மனிதர்கள் என்ன அப்படின்னா ஒரு செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு கோடு போன்ற மனிதர்கள். இவர்களை உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஆணியை நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். ஒரு ஆணியை நீங்கள் செங்குத்தாக நிக்க வச்சீங்க அப்படின்னா அந்த ஆணி ஆழத்திற்கு செல்லும். எவ்வளவு ஆழத்துக்கு செல்ல முடியுமோ அந்த ஆணியினுடைய நீளத்தை பொறுத்து அவ்வளவு ஆழத்துக்கு போவோம். இத மாதிரியான மனிதர்கள் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் ரொம்ப டெப்தா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த துறையில ரொம்ப இறங்கி போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதுல அவர்களாக என்ன ஸ்பெஷலா கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாங்க. இது மாதிரியான மனிதர்களை எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட் பீப்புள் அப்படின்றது இவர்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான மனிதர்களுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்களை சொல்லலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிப்பு அப்படின்னா நமக்கு தோன்ற விஷயம் சிவாஜி கணேசன் மட்டும்தான். அவ்வளவு அந்த நடிப்புன்ற விஷயத்துல எல்லா கேரக்டர்களுமே சரி, அந்த கேரக்டராவே அவர் மாறிடுவாரு. அப்படி அந்த கேரக்டராவே மாறினதாலதான் நம்ம நடிப்புக்கு அடையாளமாக சிவாஜி கணேசன் அவர்களை சொல்றோம். இப்போ இந்த வகையான மனிதர்கள் ரொம்ப முக்கியமான நபர்கள், நல்ல ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டிய நபர்கள். 2வது விதமான நபர்கள் யார் அப்படின்னா இவங்க ஜெனரலைஸ்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர்கள் ஒரு கிடைமட்டமாக ஒரு கோடு இருந்தது அப்படின்னா, ஒரு ஹரிசாண்டலா ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அந்த லைன்ல நீங்க லெஃப்ட் சைட்லயும் டிராவல் பண்ணலாம், ரைட் சைட்லயும் டிராவல் பண்ணலாம், மேலக்கா எவ்வளவு வேணாலும் நடக்கலாம், ஆனா ஆழமா போக முடியாது. அத போல இந்த மனிதர்கள் எது மாதிரியான ஒரு மனிதர்கள் அப்படின்னா பொதுவாக எல்லா விஷயங்களையுமே தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். பர்டிகுலரா ஒரு விஷயம் இல்லாம எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எதை பத்தி பேசினாலும் பேசுவாங்க, ஆனா அதை பத்தி முழு விஷயமும் தெரிஞ்சிருக்குமா பார்த்தீங்கன்னா முழு விஷயமும் தெரிஞ்சிருக்காது. மேலோட்டமா நுனிப்பில் மேயுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நுனிப்பிள்ளை மேயக்கூடிய நபர்கள் அவர்கள். இப்ப இந்த மாதிரி மனிதர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும், நம்ம டி ராஜேந்தர் அவர்களை சொல்லலாம். அவங்க எல்லா விஷயத்திலயுமே ஒரு சினி ஃபீல்டு அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே அவங்க ஃபுல்லா அலசி உள்ள ஒர்க் பண்ணிருப்பாங்க. எல்லா துறையை பத்தியுமே அவருக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு கேட்டகரி. அவங்க ஜெனரலைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 2வது கேட்டகரி. அடுத்தது 3வது கேட்டகரி என்ன அப்படின்னா ஒரு டி வடிவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டி வடிவத்தை பொறுத்தவரை லெஃப்ட்லயும் போக முடியும், ரைட்லயும் போக முடியும், அதே நேரத்தில் ஆழமாகவும் செல்ல முடியும். அதை போல ஒரு சில நபர்கள் ஒரு துறையில் ஆழமாக உள்ள இறங்கி ஒர்க் பண்ணிருப்பாங்க, அதே நேரத்தில் மற்ற பத்தியும் ஓரளவு ஞானத்தை அறிந்து வைத்திருப்பார்கள். இந்த மாதிரியான மனிதர்கள் சிறந்த மனிதர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு சமையல் கேப்டன் இருக்காரு, அதாவது சமையல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காரு ஒரு ஹோட்டல்ல. அந்த நபர் சமைக்கக்கூடிய அந்த நபருக்கு பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன் ஃபுட்டை பத்தி நல்லா தெரியும். அதுல நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பார். நீங்க நார்த் இந்தியன் ஃபுட்ல எதை சொன்னாலும் அவர் செய்வார். அதே நேரத்துல அவர் சவுத் இந்தியன் ஃபுட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மேலோட்ட தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஒரு தோசை ஆகட்டும், ஒரு பரோட்டா ஆகட்டும், இல்ல ஒரு சப்பாத்தி ஆகட்டும், இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதே டைம்ல நார்த் இந்தியன்ல என்னென்ன இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லா டிஷ்ஷையுமே ரொம்ப தெளிவா செய்யக்கூடிய நபர். ஓகேங்களா? இது இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமையல் செய்யக்கூடிய ஒரு நபரை நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அப்போ
இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஜெனரலைஸ்டு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 விதமாக இருக்கக்கூடிய மனிதர்களில் எந்த மனிதர் சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும். ஜெனரலைஸ் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது வந்து கடைசியாக சொன்ன அந்த டி வடிவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த டி வடிவத்தில் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான மனிதர்கள். இப்ப இந்த மனிதர்களில் உங்களுடைய குழுல எந்த விதமான மனிதர்கள் இருந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இந்த மனிதர்களில் உங்களுடைய குழுவில் அந்த ஜெனரலைஸ்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அத மாதிரியான மனிதர்கள் இருந்தால் மட்டும்தான் நல்லா வந்து நீங்க உங்களுடைய குழுவை வந்து செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் நீங்களும் ஜெனரலைஸ் ஸ்பெஷலிஸ்டா இருக்கும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு ஒரு துறையில் அதிகமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மற்ற விஷயங்களையும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் முழுவதுமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் நல்ல லெவலுக்கு வந்து வர முடியும். நம்மளுடைய டீமையும் நல்ல லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும். நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் இது மாதிரி மாத்தணும் அப்படின்னா நம்ம டீமையும் பெரிய லெவல்ல வந்து கொண்டு போக முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.